வெல்கம் டு நிக் கிச்சன். இன்றைக்கி நாம் நிக் கிச்சனில் மீல் மேக்கர் மிளகு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வெரைட்டி ரைஸ் சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் உள்ள குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப்பு மீல் மேக்கரை சேர்த்துக்குங்க. இதை 5 நிமிஷம் சுடு தண்ணியில் நல்லா ஊற விடுங்க. அது வரைக்கும் நம்ம இதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலா பொருட்களை நல்லா வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லி, 3/4 டீஸ்பூன் சோம்பு, 3/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகா. இப்போ இதை எண்ணெய் சேர்க்காமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சுடு தண்ணியில் ஊற வச்ச மீல் மேக்கரை தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை நார்மல் வாட்டரில் சேர்த்துட்டு மறுபடியும் இதை கைகளால் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. இது சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். வறுத்து வச்ச மசாலா பொருட்கள் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. இது நல்லா காஞ்சதும் கடுகு சீரகத்தை சேர்த்துக்குங்க. இது நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் சுடு தண்ணியில் போட்டு எடுத்த மீல் மேக்கரை சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. 1/2 ஸ்பூன் உப்பு, வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. மீல் மேக்கர் வேகிறதுக்காக 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. இது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ மூடி வச்சு 5 நிமிஷம் இதை நல்லா வேக விடுங்க. அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுக்குங்க. இப்போ மீல் மேக்கர் நல்லா வெந்துடுச்சு. இதில் இருக்க தண்ணி வற்றுறதுக்காக அடுப்பு தீயை நல்லா கூட்டி வச்சுக்குங்க. சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கீங்கன்னா இந்தளவுக்கு நீங்கள் தண்ணி வற்றினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் இதை ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்க போகிறேன். அதனால் இந்தளவுக்கு நல்லா தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். கடைசியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்குங்க. கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அட்டகாசமான மீல் மேக்கர் மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.